தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இன்றைய தினம் உங்களோடு மீண்டுமாக இந்த காணொளி மூலமாக உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற இறைவார்த்தை லூக்கா நற்செய்தி 39ஆம் அதிகாரம் 9 முதல் 56 வரை உள்ள இறைவாக்கை நாம் சிந்திக்கின்ற இந்த வேளையில் அன்னை மரியாள் எலிசபெத்தை காண செல்லுகின்றார். ஆண்டவருடைய தாய் என்று அவர் பேறு பெற்றவுடனே மீண்டுமாக அவருக்கு வானதூதர் சொல்லுகின்றார், உம்முடைய உறவினரான வயது முதிர்ந்தவர் எலிசபெத்து மலடி என்று அழைக்கப்பட்டவர், குழந்தை பெறா முடியாதவர் என்பவர் கருவுற்று இருக்கின்றார். இது அவருக்கு 6ஆம் மாதம் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திக்க செல்லுகின்றார். தொலைநாட்டிற்கு செல்லுகின்றார். இப்பொழுதெல்லாம் நாம் வாகனம் செல்லுகின்றோம், எங்கு பார்த்தாலும் பிளைனில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், 2 வீலரில் போகிறோம், காரில் போகிறோம், சொகுசாக நாம் செல்லுகின்றோம். ஆனால் அன்றைய தினம் ஆண்டவர் இயேசு அன்னை மரியாள் எலிசபெத்தை தன்னுடைய உறவினரான வயது முதிர்ந்த அவரை சந்திக்க செல்லுகின்ற பொழுது கால்நடையாகவே மலைநாட்டிற்கு நடந்து சென்று அவர் அங்கே அவருக்கு பணிபுரிகின்றார். எலிசபெத்து அன்னை மரியாளை பார்த்தவுடன் வாழ்த்துகின்றாள் அவரை. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் எவ்வளவு பாக்கியம் பெற்றவள் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த சமுதாயத்தில் உறவுகள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அன்னை மரியாள் என்று திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் சொத்துக்காக சுகத்துக்காக அப்பனை கொல்றான், அம்மாவை கொல்றான், அண்ணன் தம்பியை கொல்றான். நம்ம ஒவ்வொரு நாளும் நியூஸில் பார்க்குறோம். இந்த உலகத்தில் என்னென்ன நடக்குது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து தெரிந்து கொள்ளுகின்றோம் செய்தித்தாள்களில். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்னை மரியாள் இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடம், உறவின் பாடத்தை, அன்பின் பாலத்தை, விசுவாசத்தின் பாலத்தை, இரக்கத்தின் பாலத்தை அன்னை மரியாள் இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். போங்க, நீங்களும் போங்க, உங்களுடைய உறவுகளுக்கு கூட சேருங்க, உங்கள் உறவுகளோடு கூட பகிர்ந்து இருங்கள். உங்கள் உறவுகளோடு ஒருவருக்காக நீங்கள் உதவி செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவர் அன்பு செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த அன்பை, இரக்கத்தை அன்னை மரியாள் இன்று நமக்கு எடுத்து செல்லுகின்றார். இன்றைக்கு திருச்சபையும் அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த ஒரு பெருவிழாவை தான் கொண்டாடுகின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தன் உறவினரான எலிசபெத்து கருத்தரித்து இருக்கின்றார் என்று கேள்விப்பட்ட உடனே எந்தவித தயக்கமும் இன்றி மலைநாட்டிற்கு அன்னை மரியாள் நடந்து செல்லுகின்றார். மகிழ்ச்சி. மரியா புறப்பட்டு விரைந்து சென்று அன்னை மரியாளை சந்தித்து 3 மாதங்கள் அவருக்கு உதவி செய்கின்றார். இன்னைக்கு நம்ம போய் ஒரு நாளைக்கு நம்ம சொந்தக்காரங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? ஒரு நாள் போனாவே 1008 பிரச்சனை. அவையா வந்தா இங்க, அவயா வந்தா இங்க, எதுக்காக வந்தாங்க, இங்க கொள்ள அடிச்சுன்னு போறதுக்கு வந்தாங்களா? ஒன்றுமே இருக்காதாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த என்ன சொத்துக்கு இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் என்றால், உறவுகளோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும், இரக்கத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும், சமாதானத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் உறவு என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நல்ல நண்பர்கள், உறவுகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அங்கே பெரும் மகிழ்ச்சி உண்டாகுகின்றது. அந்த மகிழ்ச்சி இன்று நமக்குள் இல்லாமல் எத்தனை பேர் மகிழ்ச்சியே இல்லாமல், அமைதி இல்லாமல், மனதில் அமைதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
இதற்கு அடிப்படை காரணம் என்ன? உறவு. இந்த உறவு என்ற சொற்களை நாம் 3 எழுத்து உள்ள உறவு சொற்களை நாம் மறந்துவிட்டு வாழ்வதால் தான். என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஜெபிப்போமா? இன்று அன்னை மரியாள் எப்படி தன்னுடைய உறவினரான எலிசபெத்தை சந்திக்க சென்றாரோ, அவரோடு கூட சேர்ந்து 3 மாத காலங்கள் அவருக்கு பணிபுரிந்தாரோ, அதை போன்று இன்று நாம் நம் உறவுகளை சந்தித்து அவர்களுக்கு பணிவிடை செய்ய, உதவி செய்ய நாம் முன் வருவோமா? ஜெபிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவருடைய அடியார்களை, இறைமகன் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளை நமக்கு தாயாக விட்டு சென்றார். அந்த தாயார் நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதோ நாம் இந்நாள் வரை நம்முடைய உறவுகளை தேடாமல் இருந்த காலத்திற்காக, நேரத்திற்காக, நம் உறவுகளை மதிக்காத இருந்த நேரத்திற்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பை கேட்போம் ஆண்டவரிடத்தில். எப்பா, நாங்கள் தங்களுடைய உறவுகளை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களுடைய உறவுகளை நாங்கள் பணம் மட்டும்தான் எங்களுக்கு வாழ்க்கையாக இருந்தது, உறவுகள் ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் ஆண்டவரே, நீர் உம்முடைய தாயின் வழியாக உறவு எவ்வளவு முக்கியம், அந்த அன்பு எவ்வளவு முக்கியம், இரக்கம் எவ்வளவு முக்கியம் என்பதை நீர் எங்களுக்கு காட்டுக் கொடுத்திருக்கின்றீர். இனி வரும் காலங்களிலாவது என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் இரக்கத்தோடும் பக்தியோடும் தன்னுடைய உறவுகளை சந்தித்து நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நீங்களும் ஒருவருக்காக ஜெபிக்கின்றனர். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.